Hi friends, today recipe chicken gravy. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஃபாரஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புதினா கொஞ்சம், சிக்கன் வந்து அரை கிலோ எலும்பும் கறியுமா எடுத்துக்கிட்டேன். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், பட்டை ஒரு சின்ன துண்டு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடான பிறகு வச்சுருக்க ஸ்பைசஸை இதோட சேர்த்துடலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை போட்டுடலாம். ஸோ இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது வந்து வேண்டாம், சாப்பிடும்போது கடிபடும் அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இது நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா வெந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் எந்தளவு வதங்குதோ ஸோ அந்தளவு பிரியாணியும் சரி சிக்கன் கிரேவியும் சரி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் புதினா வந்து கொஞ்சம் சேர்த்துடலாம். கண்டிப்பாக கொஞ்சம் புதினா சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டே நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து வேக வைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். போட்டு இதை வந்து மூடி வச்சுருவோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துடலாம். மசாலா வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து மூடி வச்சுருவோம். இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேணும். டோட்டலாக ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுருந்தேன். ஸோ சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸு, கீ ரைஸ் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வந்து சிம்பிளாக வந்து பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் இதோட உங்களுக்கு கிரேவி போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக ஒரு 1/4 டம்ளர் போல் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து கீ ரைஸ்க்கு இந்த சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.